குடும்பத்தில் 41 உயிர்களை இழப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த நொடியிலிருந்து தமிழக பெண்களும் இளைஞர்களும் திமுகவுடைய கொடுமையான ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு நாட்கள எண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுடைய தலைவர் அவர்களுடைய பிரச்சாரத்தை முடக்கினாங்க. தொலைக்காட்சியில அவதூறுகளையும் செய்தி நிறுவனங்கள்ல தமிழக வெற்றி கழகம் 10 எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாதுங்கிற அவதூறுகளையும் தலைவர் அவர்கள் மேல கடுமையான அவசரங்களையும் எங்குமே பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அரசு அவர்கள் சொல்லுவாரு, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசினதே இல்லை. ஒரு அரசை எதிர்த்து நினைச்சு தமிழக வெற்றி கழகம் எதிராக நாடகமாடி ஒரு அரசு, இந்த குடும்பம் என்ன மாதிரி நாடகம் ஆனாங்க, ஊழலை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கருவிலிருந்து எங்க தலைவரை விஜய் அவர்களை எந்த அளவிற்கு விமர்சனங்களும் எந்த அளவிற்கு அவமானங்களும் ஏற்படுத்தினார்கள் தெரியும். தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க போறாங்கன்னு நாங்க 6 மாசமா சொல்லிட்டு இருந்தோம். எங்களோட வாக்கு சதவீதம் 40% தொடும் சொல்லிட்டு இருந்தோம். இது களத்துடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா 75 வருட கட்சிகள், 50 வருட கட்சிகள் எள்ளி நகையாடினார்கள். நாங்கள் அமைதியான வழியில், எங்கள் தலைவருடைய வழியில் எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய திட்டங்களையும், குறிப்பாக தலைவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு புதிய ஆட்சி பெண்களுக்கானது, இளைஞர்களுக்கானது, மக்களுக்கானதாக இருக்கும். தலைவருடைய பிரச்சாரம் தமிழக அரசியலையே பரத்தி போட்டிருக்கு. இந்த வரலாறு, இன்றைய வரலாறு இந்தியாவை எதிர்பார்க்காத ஒரு வரலாறு. இதை இந்த வரலாற்றுடைய வெற்றியை கரூரில் இழந்த எங்களுடைய 41 குடும்பத்துடைய உறவுகளுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கான வெற்றி எங்கள் மீதும், எங்கள் வேட்பாளர்கள் மீதும், பெண்கள் தன்னுடைய தலைவரை ஒரு பையனா